தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக முதல்வருக்கு பொறுப்புணர்வு உள்ளதா? தமிழக முதல்வருக்கு பொறுப்புணர்வு உள்ளதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார் மு.க. ஸ்டாலின். அவர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தை மிக பிரம்மாண்டமாக மாற்றப் போகிறார் என்ற கனவில் திமுகவினர் மிதந்தனர். கருணாநிதியை ஸ்டாலின் மிஞ்சிவிட்டார் என்று புகழ்ந்தனர். ஆட்சி நிர்வாகத்திலும் சரி, மக்கள் பணியிலும் சரி, மு.க. ஸ்டாலின் கருணாநிதியை மிஞ்சிவிட்டார் என்று புகழ்ந்து பாடினர். ஆனால் மு.க. ஸ்டாலின் நிர்வாகம் ஆமை வேகத்தில் செயல்படுகிறது. மு.க. ஸ்டாலின் பொம்மையாகத்தான் உள்ளார். அவர் செயல்பாடு உள்ள ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் இருக்கின்றாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக கடத்தப்படுகிறது. மாணவர்கள், இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கஞ்சா குஜராத் துறைமுகம் வருவதாகவும் கடல் வழியாக சென்னைக்கு கடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளது. இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் கஞ்சா விற்பனை அதிகமாக செய்யப்படுகிறது. இலங்கை அகதிகள் முகாம்களில் இருக்கும் இளைஞர்கள் மத்தியிலும் அவர்களை குறிவைத்தும் இந்த கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பொதுவாக கிராமத்து இளைஞர்கள் மத்தியிலே இந்த கஞ்சா பழக்கம் அதிகரித்துள்ளது. அதுபோக தற்பொழுது பாடகி சுசித்ரா கூறியுள்ளது போன்று திரைப்பட நட்சத்திர நடிகர்கள் அளிக்கின்ற விருந்துகளிலும் கூட போதைப் பொருள் பயன்படுத்தப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சியான மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் கொடுத்த விருந்தில் கூட வெள்ளி தாம்பலத்தில் வைத்து கொகைன் பரிமாறப்பட்டதாக பாடகி சுசித்ரா புகார் கூறியுள்ளார். ஆகவே தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது. அது யாராலும் மறுக்க முடியாது. காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மு.க. ஸ்டாலின் காவல்துறை மூலமாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளாரா? கஞ்சா விற்பனையை தடுக்க முயற்சி எடுத்துள்ளாரா? போதைப்பொருள் ஒழிக்க முயற்சி எடுத்துள்ளாரா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அதுபோக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் திறந்துவிடப்படுகின்றன. இதனால் மது விற்பனை அதிகரித்துள்ளது. தமிழர்களுடைய உடல்நிலை பாதிப்புக்கு ஏற்பட்டுள்ளது. அவர்களுடைய வாழ்நாள் குறைந்து வருகிறது என்று சொல்லலாம். தற்பொழுது 65 வயது இருக்கிறது என்று சொன்னால், தற்பொழுது டாஸ்மாக் கடை தெருவுக்கு தெரு திறந்தது மூலம் இனி வருங்காலத்தில் தமிழர்களுடைய ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாக குறைவதற்கு வாய்ப்புண்டு. தமிழர்களில் ஆண்களுடைய ஆயுட்காலம் 50 ஆண்டுகளாக குறைவதற்கு கூட வாய்ப்புண்டு. ஏனென்று சொன்னால், மது அருந்துவதால் சிறுநீரக பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு, இதய பாதிப்பு, மூளை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அடுத்ததாக ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகவே தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக விற்கப்படுகிறது. தமிழக அரசே டாஸ்மாக் கடையை திறந்து மது விற்பது மூலமாக தமிழக மக்கள் போதைக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள், மதுவுக்கு. அடுத்ததாக கள்ளச்சந்தையிலே கஞ்சா, கொகைன் போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றன. ஆகவே தமிழக மக்களை போதை பழக்கத்திலிருந்து மீட்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக தமிழகம் முழுவதும் திறக்கப்பட்டிருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். இரண்டாவது, தமிழகம் முழுவதும் பரவி இருக்கும் கள்ளக்கடத்தலில் விற்கப்படும் கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும். அதற்கு காவல்துறையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். தமிழக மக்களை போதைப் பொருட்களிலிருந்து பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் முயற்சி செய்ய வேண்டும். இது தமிழக முதல்வரின் பொறுப்பு. தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்புடன் நடந்து கொள்வாரா என்பதை பொறுமையுடன் பார்ப்போம்.